முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் ஏப்ரல் 23 அன்று நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. 84.51 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குப்பதிவானது அதிகரித்தே வருகிறது. அந்த வகையில் இந்த தேர்தலிலும் வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளது. ஆனால் இதை வைத்து பல்வேறு வதந்திகளை பலரும் கிளப்பி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சி மீதான கோபம் என்று சில சில்லறைகள் முட்டாள்தனமாக ஊடகங்களில் ஊளையிட்டு வருகிறார்கள். கடந்த தேர்தலை விட 30 லட்சம் வாக்குகள் மட்டுமே அதிகமாகியிருக்கிறது. இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் வாக்கு இந்த தேர்தலில் அதிகமாகிவிட்டது என்று சொல்வதும் உண்மையல்ல. அனைத்து தேர்தலிலும் இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் வாக்கு அதிகமாகி வருகிறது. படித்தவர்கள் அதிகமாவதும், வேலைக்கு செல்பவர்கள் அதிகமாவதும், அதன் மூலமாக அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள் அதிகமாவதும் வழக்கமானதுதான். இதனால் வாக்களிப்பவர்களும் அதிகமாகி வருகிறார்கள். விழுக்காடுக்கும் எண்ணிக்கைக்கும் இருக்கும் வேறுபாட்டை பார்த்தால் அதிகமான அளவுக்கு வாக்குகள் பதிவாகவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என முரசொலி குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் 2021 தேர்தலில் 24.16 லட்சம் பேர் வாக்களித்தார்கள். இந்த முறை 23.68 லட்சம் பேர்தான் வாக்களித்துள்ளார்கள். வட மாவட்டங்களில் 2021 தேர்தலில் 1.32 கோடி பேர் வாக்களித்தார்கள். இந்த முறை 1.38 கோடி பேர் வாக்களித்துள்ளார்கள். மத்திய மாவட்டங்களில் 2021 தேர்தலில் 80.82 லட்சம் பேர் வாக்களித்தார்கள். இந்த முறை 80.64 லட்சம் பேர்தான் வாக்களித்துள்ளார்கள். மேற்கு மாவட்டங்களில் 2021 தேர்தலில் 1.16 கோடி பேர் வாக்களித்தார்கள். இந்த முறை 1.21 கோடி பேர் வாக்களித்துள்ளார்கள். தென் மாவட்டங்களில் 2021 தேர்தலில் 1.11 கோடி பேர் வாக்களித்தார்கள். இந்த முறை 1.17 கோடி பேர் வாக்களித்துள்ளார்கள். விழுக்காடு அடிப்படையில் கூடினாலும் எண்ணிக்கை என்பது அவ்வளவு அதிகம் அல்ல. கடந்த 15 ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்த அளவில் வாக்குகள் பதிவானது இப்போதுதான் என்று தி ஹிந்து ஆங்கில நாளேடு எழுதியுள்ளதாக முரசொலி தெரிவித்துள்ளது. விழுக்காடு அடிப்படையில் அதிகம் என்றாலும் எண்ணிக்கை அடிப்படையில் குறைவுதான் என்பதை விரிவாக எழுதியிருக்கிறது தி ஹிந்து. வாக்காளர் பட்டியலை சுத்தமாக்கியதுதான் முதல் காரணம். SIR என்ற பெயரால் ஒரு சதி நடக்க இருந்தது. அதனை தடுத்ததும் திராவிட முன்னேற்றக் கழகமே. SIR-ஐ வைத்து பீகாரில் லட்சக்கணக்கான வாக்குகளை நீக்கினார்கள். உண்மையில் இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், 2 இடங்களில் பேர் இருப்பவர்கள் என நீக்கினால் நம்மிடம் எதிர்ப்பு இல்லை. ஆனால் மொத்தமாக நீக்கினார்கள். பீகாரில் ஒரு தொகுதியில் பட்டியலின மக்களை நீக்கினார்கள், இன்னொரு தொகுதியில் இஸ்லாமிய மக்களை நீக்கினார்கள். பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர் பெயர் நீக்கம். ஹரியானாவில் 25 லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது. பிரேசில் பெண் ஒருவரது பெயர் ஹரியானா மாநில வாக்காளர் பட்டியலில் இருப்பது. மகாராஷ்டிரா தேர்தல் மோசடி. கர்நாடகா மகாதேவ்புரா தொகுதி போலி வாக்காளர் சேர்ப்பு என்று பல்வேறு மாநிலங்களில் பலவிதமான மோசடிகள் நடந்தது. இவை எதுவும் தமிழ்நாட்டில் நடந்துவிடாமல் தடுத்தது திமுக என முரசொலி தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பில் உள்ள குறைகள் களையப்பட வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை வெளிப்படையாக கடைபிடிக்க வேண்டும். உரிய அவகாசம் தரப்பட வேண்டும். எக்கட்சிக்கும் சார்பற்ற நிலையில் தேர்தல் ஆணையம் முதலில் தன் மீதான நம்பிக்கையை நிலைநிறுத்திக் கொள்ள முன்வர வேண்டும். அதன் பிறகு முறைப்படி பின்வரும் காலங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு நடத்தலாம் என்று அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானித்தது திமுக. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தேர்தல் ஆணையம் தனது வேலையை நிறுத்தாமல் தொடர்ந்தது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தை கண்காணித்தது திமுக. அந்த பணிகளோடு தன்னை இணைத்துக் கொண்டது திமுக. SIR நடவடிக்கைகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானது. 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இரட்டை பதிவு உள்ளவர்களாக 3,98,278 பேர், உயிரிழந்தவர்களாக 26,94,672 பேர், 66,44,881 பேர் இடம்பெயர்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டது. SIR பணிகளை திமுக தீவிரமாக கண்காணித்ததால் அதில் பெரிய அளவில் எதையும் தேர்தல் ஆணையத்தால் செய்ய முடியவில்லை.
பாஜக ஆளும் மாநிலமாக இருந்தால் சதி செய்திருப்பார்கள். ஆனால் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை மீறி பல்வேறு சதிகளை செய்துவிட்டதாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டி வருகிறார். அதுபோன்ற நிலைமை தமிழ்நாட்டில் இல்லை. கடந்த தேர்தலில் 6.41 கோடியாக இருந்த வாக்காளர் பட்டியல் இந்த தேர்தலில் 5.73 கோடியாக குறைந்தது. இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவு பெற்றவர்கள் நீக்கப்பட்டதே இதற்கு காரணம். இந்த வகையில் பார்த்தால் கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குமான வாக்களித்தவர் எண்ணிக்கை ஓரளவு சமம்தான். விழுக்காடு கணக்கை வைத்துக்கொண்டு ஏதோ தங்களால் தான் வாக்குப்பதிவு அதிகமானது என்று தற்குறித்தனமாக ஒருவர் அறிக்கை விடுவது எல்லாம் அறியாமையே தவிர வேறல்ல. தலை சுற்றி விழும்போது உலகமே தன்னால் சுற்றுவதாக நினைக்கும் முட்டாள்தனமே ஆகும் என முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.